சொன்னாங்கல்ல, ஸோ அம்மாவுக்கு ஒரு ஐட்டம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் அது. ஸோ என்னென்ன ஐட்டம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஒன்று வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸா, நாய்ஸ் கேன்சலேஷன்ஸு. இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நான் ஃபஸ்ட்டு அம்மாக்காக வாங்கினேன். இப்போ வேற ஒருத்தர் ஆட்டையாக போட்டுருவார் போல இருக்கு. ஸோ பரவாயில்ல, இது ரெண்டுத்தையும் என்னென்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அது. ஓலீப் அப்படின்ற பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ வா ஓகே. ஸோ இது நமக்கு இது வந்துட்டு அவங்க நமக்கு அமுச்சிருக்காங்க. இது பெய்டெல்லாம் இல்லை, அவங்க நமக்கு அமுச்சிருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பர்பிளிஷ் கலர். பிளாக்கா பர்பிளா? வாட் டு யூ திங்க்? பர்பிள் தான்ப்பா, பர்பிளிஷ் பிளாக் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா, 2 காதுலையும் வந்து போட்டுட்டு இது வந்து ஸ்பீக்கர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன். இப்படி காதுல போட்டு கரெக்டா இருக்கா என்ன? யா, அது வந்து ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது விஜய் டிவில இது ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. காதுல வந்து மேல உட்காந்து சும்மா உள்ளலாம் போய் அழுத்துல. அப்ப எப்படி அது நாய்ஸ் கேன்சலேஷன்? பார்க்கலாம், நீங்க ஆன் பண்ணி பாருங்க. நான் பேசுறது கேக்குதான்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கா? நல்லா பிளாக்ல வந்து பிளண்ட் ஆயிடுச்சு. திரும்புங்க. சூப்பரா இருக்குங்க. சரி ஓகே, இதனுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கொடுங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம அந்த இதெல்லாம் போடுவோம்ல, காதுக்குள்ள போறது, காதுக்கு மேல போறது, இது இருக்கிறதே தெரியல.